இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய தரம் வாய்ந்த ஒரு மர்ம படம். நான் பார்த்த படங்களிலேயே மனசை உலுக்கின ஒரு படம் இது. கதையில வர்ற அடுத்தடுத்த திருப்பங்கள் உங்களை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கும். அதோட கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா இருந்தாலும் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். 1994 டேவிட் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் தன்னோட சக பெண் ஊழியரை வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணினதா கைது செய்யப்பட்டார்னு செய்திகள் வந்துச்சு. 6 வருஷங்கள் ஓடிப்போச்சு. இப்போ உள்ளூர் நீதிமன்றம் டேவிடுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னும் 4 நாள்ல அந்த தண்டனை நிறைவேற்றப்பட போகுது. இத ஒரு பத்திரிகை எடிட்டர் ரொம்ப ஆர்வமா கவனிச்சிட்டு இருந்தப்போ டேவிட்டோட வக்கீல்னு சொல்லி ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பண்றார். பெட்சி அப்படிங்கிற பெண் பத்திரிகையாளர் தான் டேவிட்ட பேட்டி எடுக்கணும்னு அவர் கேட்கிறார். செவ்வாய் முதல் வியாழன் மதியம் வரைக்கும் தான் பேட்டி நடக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த செய்திக்கு $5 லட்சம் பணம் தரணும்னு நிபந்தனை போடுறாங்க. ஏன் தன்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு பெட்சிக்கு ஒரே குழப்பம். முன்னாடி ஒரு பாலியல் தொழில் தொடர்பான வழக்குள்ள தகவலை சொன்னவங்களை காட்டி கொடுக்காம 7 நாள் ஜெயிலுக்கு போனதால தான் இதுன்னு எடிட்டர் விளக்குறார். அதுவும் இல்லாம சாக போற ஒரு குற்றவாளி தன்னோட கடைசி 3 நாள்ல ஏன் பேட்டி கொடுக்கணும்? எதுக்காக இவ்வளவு பெரிய தொகையை கேட்கிறான்? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். $5 லட்சம் கொடுக்க எடிட்டருக்கு தயக்கமா இருந்தாலும் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தின இந்த வழக்கை விட்டுறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால பெட்சியும் அவங்க உதவியாளரும் ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு நியூயார்க்ல இருந்து கிளம்பி பேட்டிக்காக சிறைக்கு போறாங்க. போற வழியில டேவிட் மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை பத்தி பேசுறாங்க. கொலை நடந்த இடத்துல அவரோட கைரேகை இருந்ததும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட உடம்புல அவரோட DNA கிடைச்சதையும் பத்தி விவாதிக்கிறாங்க. எல்லா ஆதாரமும் டேவிட் தான் கொலைகாரன்னு சொல்லுது. ஆனா டேவிட் ஒரு அறிவாளின்றது தான் இங்க புரியாத புதிரா இருக்கு. அவர் ஹார்வர்ட்ல ரோட் ஸ்காலர்ஷிப் வாங்கின ஒரு ஆஸ்டின் பல்கலைக்கழகத்துல தத்துவ பேராசிரியரா வேலை பார்த்தவரு. சமூகத்துல இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு கீழ்த்தரமான தப்பை செஞ்சு தன்னோட எதிர்காலத்தையே பாழ் பண்ணிக்கிட்டாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கார் திடீர்னு பழுதாகி நிக்குது. அதனால அவங்க இறங்கி பரிசோதனை பண்றாங்க. உதவியாளர் ரெஸ்ட்ரூம் போனப்போ ஒரு மர்மமான மனிதர் அங்க வராரு. பயந்து போன பெட்சி உடனே உதவியாளரை வெளியே கூப்பிடுறாங்க. ஒருவேளை அந்த ஆள் நிலைமையை புரிஞ்சுகிட்டாரோ என்ன ஓகாரை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில பெட்சியும் உதவியாளரும் 2700 மைல் பயணம் செஞ்சு டேவிட் அடைக்கப்பட்டிருக்கிற டெக்சாஸ் சிறைக்கு வர்றாங்க. கடும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வார்டன் அவங்கள மரண தண்டனை கைதிகள் இருக்கிற பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. மத்த கைதிகளோட பார்வையே ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த பெட்சி டேவிடும் அப்படிதான் இருப்பாரோன்னு நினைச்சாங்க. ஆனா முதல் முறையா நேர்ல பார்த்தப்போ அவர் ஒரு கொலைகாரன் மாதிரியே தெரியல. பெட்சி நேரடியாவே ஏன் தன்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. உங்களோட தொழில் நேர்மை உலகத்துக்கே தெரியும், அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு டேவிட் விளக்குறாரு. அதுக்கப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை தனக்கு தண்டனைன்னு சொன்ன அவர் தன்னோட வாழ்க்கை கதையை யாராவது முழுசா பதிவு செய்யணும்னு விரும்புறதா சொன்னாரு. அப்படித்தான் அந்த சோகமான கதை ஆரம்பிச்சது. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்டின் பல்கலைக்கழகத்துல தத்துவ பேராசிரியராயிருந்த டேவிட்டோட வகுப்புகள் எப்பவுமே கூட்டமா ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வகுப்புல அவர் ஒரு மனுஷனை மதிப்பிட அவனோட ஆசையை பார்க்கக்கூடாது, அவன் மத்தவங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்றான், மத்த உயிரை எப்படி மதிக்கிறான்னு தான் பார்க்கணும்னு சொன்னாரு. வகுப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவி வந்து நல்ல மார்க் வாங்குறதுக்காக நான் எது வேணா செய்வேன்னு ஜாடை மாடையா பேசுறா. அந்த பொண்ணு தப்பான எண்ணத்துல தான் பேசுறான்னு தெரிஞ்சும் டேவிட் நிதானமா விலகி போயிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு பார்ட்டியில அந்த மாணவி கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்ட விஷயத்த டேவிட் தன்னோட சக ஊழியர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்தில் டேவிடுக்கு தன் மனைவி ஸ்பெயினுக்கு அடிக்கடி போவது தெரியுமானால் உண்மையில் அவருக்கு ஒரு ஸ்பானிஷ் பெண்ணுடன் தொடர்பு இருந்தது. பார்ட்டியில் அவர் தன் நிதானத்தை இழந்து ஆபாசமான ஜோக்குகளை சொல்லி குடித்துவிட்டு தடுமாறினார். அவர் ஓய்வறைக்கு சென்றபோது அந்த மாணவி அங்கே வந்துதான் அவரை மிகவும் மதிப்பதாகவும் முன்பு கேட்டது கவனத்தை ஈர்க்கத்தான் என்றும் கூறினாள். ஒருவேளை மதுவின் போதையால் டேவிட் அவள் உடைகளை கிழித்து அவள் உடலில் கடித்த தழும்புகளை ஏற்படுத்தினார். அடுத்த நாள் சோர்ந்து போயிருந்த டேவிட் தன் தோழி கான்ஸை சந்தித்தார். பிறகு இவரைத்தான் அவர் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் இருவருமே மரண தண்டனைக்கு எதிரான போராளிகள். அடிக்கடி அதை பற்றி விவாதிப்பார்கள். அன்று டெக்சாஸ் ஆளுநருடன் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டுமா என்பது பற்றி நேரலையில் விவாதிக்க டேவிட் திட்டமிட்டிருந்தார். கான்ஸ் அவருக்காக நிறைய குறிப்புகளை தயார் செய்து கொடுத்தார். ஆரம்பத்தில் டேவிட் நிதானமாக பேசி ஆளுநரை திணறடித்தாரானால் மெதுவாக அவரே ஒரு பொறியில் சிக்கிக் கொண்டார். கான்ஸ் ஏமாற்றமடைந்தார். விவாதம் தோல்வியடைவதை அவர் உணர்ந்தார். எதிர்பார்த்தபடியே ஆளுநர் பதிலடி கொடுத்தார்தவராக தண்டிக்கப்பட்ட ஒரு கைதியின் பெயரை சொன்னால் மரண தண்டனை ரத்து செய்யும் கோப்பை உடனே தாக்கல் செய்வதாக கூறினார். டேவிட் வாயடைத்து போனார். அவரிடம் பதில் சொல்ல எந்த ஆதாரமும் இல்லை.
அவர்களின் லட்சியத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய வேண்டியதுடைய வீட்டின் அவசரத்தாலும் கர்வத்தாலும் ஒரு பேரிடராக முடிந்தது. அவர் கான்ஸிடம் விளக்க முயன்றபோது 2 காவலர்கள் திடீரென வழிமறித்து பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்காக அவரை கைது செய்தனர். முந்தைய இரவு நடந்த சம்பவம் அந்த மாணவியின் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது தெரியவந்தது. அவள் திட்டமிட்டே தன் உடலில் காயங்களை ஏற்படுத்திக் கொண்டு அவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டினாள். இருப்பினும் விஷயம் பெரிதாகும் முன்பே அவள் புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டு மறைந்து போனாள். அந்த நேரத்தில் சிறை அதிகாரி பார்க்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டதாக சொல்ல பெட்சி முதல் நேர்காணலை முடித்துக்கொண்டார். அவர் கிளம்பும்போது அந்த மாணவி பிறகு ஒரு கடிதம் அனுப்பி ஒப்புக்கொண்டதாக டேவிட் கூறினார். அதாவது அந்த பாலியல் குற்றச்சாட்டு ஜோடிக்கப்பட்டது. டேவிட் ஏன் இந்த பழைய நினைவை பகிர்ந்து கொண்டார் என்று பெட்சி யோசித்தார். பிறகு வந்த கொலை குற்றச்சாட்டும் கூட இதுபோல ஒரு பொய் வழக்காக இருக்குமோ? அவர்கள் காரை கிளப்பிய போது அந்த மர்மமான கவ்பாய் மீண்டும் தோன்றினார். அவர் யார்? அவர் ஏன் பெட்சியை பின்தொடர்கிறார்? அடுத்த நாள் காலர் டெக்சாஸ் நெடுஞ்சாலையில் பலத்த மழை பெய்தது. அது ஏற்கனவே சிக்கலான இந்த வழக்கிற்கு ஒரு இருண்ட நிழலை படரச் செய்தது. நேர்காணலுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்த நிலையில் பெட்சி முதலில் குற்ற இடத்தை பார்க்க முடிவெடுத்தார். இது பாதிக்கப்பட்ட கான்ஸின் வீடு. இப்போது அது ஒரு சுற்றுலா தளம் போல மாறிவிட்டது. அங்கிருந்த பெண்மணி அந்த இடத்தை பார்க்க $20 கட்டணம் என்றும் யாராவது பாதிக்கப்பட்டவர் போல நடித்து பார்க்க விரும்பினால் கூடுதலாக $50 ஆகும் என்றும் கூறினார். கான்ஸ் சமையலறையில் ஆடைகளின்றி தரையில் இறந்து கிடந்தது கண்டறியப்பட்டது. அங்கிருந்த நிலையை பார்க்கும்போது கொலையாளி கையாண்ட முறை மிகவும் கொடூரமானதாக இருந்தது. அவர் முதலில் கான்ஸின் கைகளை பின்னால் கட்டி விலங்கிட்டு சாவியை விழுங்க கட்டாயப்படுத்திதலையை ஒரு பிளாஸ்டிக் பையால் மூடிமூச்சு திணறச் செய்து கொண்டிருக்கிறார். பெட்சி பக்கத்துல ஒரு ட்ரைபாட கவனிச்சா அதனால குற்றத்தை ஒருவேளை வீடியோ எடுத்திருக்கலான்னு தோணுச்சு. ஆனா விசித்திரமா போலீஸுக்கு எந்த டேப்பும் கிடைக்கவே இல்லை. சிங்க் பக்கத்துல பாத்திரம் கழுவ பயன்படுத்துற ரப்பர் கையுறைகள் இருந்துச்சு. இதையே குற்றத்துக்கான ஆதாரமா போலீஸ் நினைச்சாங்க. ஆனா ஆச்சரியமா கொலையாளி கையுறை போட்டிருந்ததா சொன்னாலும் அந்த பிளாஸ்டிக் பை மேல டேவிட்டோட விரல் ரேகைகள் இருந்துச்சு. இதை கேட்ட பெட்சியும் அவ உதவியாளரும் அதிர்ச்சியானாங்க. ஒன்னு, இந்த டேவிட் ஒரு புதிரான மனுஷனா இருக்கணும், இல்லன்னா இவன் மேல பழி போடப்படுது. அந்த இடத்தை விட்டு வந்ததும் 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. கான்ஸோட மரணம் பத்தின குழப்பம் அவங்க மனச உறுத்திட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த மர்மமான கௌபாய் மறுபடியும் அங்க வந்தான். அவன் எதையோ தேடுற மாதிரி தெரிஞ்சான். கொஞ்ச நேரம் நின்னுட்டு அப்புறம் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் திட்டமிட்டபடி பெட்சி 2வது நேர்காணலை ஆரம்பிச்சா. பெட்சி சம்பவ இடத்துக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட டேவிட் விடுதலையின் தொடக்கம் என்கிற சித்திரவதையை பத்தி சொன்னான். கான்ஸோட மரணம் போலீஸ் விசாரணை முறையை பிரதிபலிக்குது. கைதி ஒருத்தரை கைவிலங்கு சாவியை விழுங்க வச்சு மூச்சுத்திணறல் உண்டாக்குற மாதிரி அது இருந்துச்சுன்னு விளக்கினான். அந்த விடுதலைக்கான சாவி தங்களுக்குள்ளேயே இருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்க இன்னும் விரக்தியாகுவாங்க. அது அவங்களோட மன உறுதியை அப்படியே உடைச்சிடும். இந்த பாடத்தை தானே வகுப்புல எடுத்ததா டேவிட் சொன்னான். அதனால ஒருவேளை அவன் தப்பு செஞ்சிருந்தா கூட இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னான். கண்டிப்பா கைரேகையையும் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். எல்லாத்தையும் பார்க்கும்போது யாரோ இவனை கோர்த்து விட பாக்குறாங்கன்னு தெரிஞ்சது. அதோட அங்க இருந்த ட்ரைபாட் கொலையாளி வேணும்னே இந்த குற்றத்தை பதிவு செஞ்சதையும் டேவிட்டோட அந்த விடுதலைக்கான சாவி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறதையும் குறிப்பா சொல்லுது. பெட்சி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா, ஆனா டேவிட் சொல்றதை அப்படியே நம்பிட அவ தயாரா இல்லை. அவன் கதையை சொல்ல சொல்ல தெளிவா இருந்த வழக்கு இப்ப ரொம்ப குழப்பமா மாறுச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி போய் குற்றச்சாட்டுக்கு ஆளானதால டேவிட்டோட வாழ்க்கையும் வேலையும் மொத்தமா போயிடுச்சு. அந்த மாணவி புகார வாபஸ் வாங்கினாலும் எல்லாரும் அவனை ஒரு குற்றவாளியாத்தான் பார்த்தாங்க. அதிகாரத்துக்கு பயந்துதான் அந்த பொண்ணு புகார வாபஸ் வாங்கினதா எல்லாரும் நினைச்சாங்க. இத காரணமா வச்சு அவன் பொண்டாட்டி விவாகரத்து வாங்கிட்டு அமெரிக்காவில இருந்த வீட்டை வித்துட்டு குழந்தைய கூட்டிட்டு ஸ்பெயினுக்கே போயிட்டா. சொத்தை பிரிக்கிறதுக்காக இப்படி செஞ்சா. அவனோட பையன் அவனுக்கு பிடிச்ச பொம்மைய டேவிட் கிட்ட கொடுத்துட்டு போனா அது அவன் மனச சுக்குநூறா உடைச்சது. அதே நேரத்துல டேவிட் வேலை பார்த்த பல்கலைக்கழகத்துல இருந்தும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இது எல்லாரோட சந்தேகத்தையும் உறுதி செஞ்சது. ஒரே ராத்திரியில ஒரு மதிக்கப்பட்ட பேராசிரியர் எல்லாராலும் வெறுக்கப்படுற குற்றவாளியா ஆயிட்டாரு. மீண்டு வர போராடின அவரு வேற வேலை தேடினாருவானா எந்த கல்லூரியும் அவருக்கு வேலை தர முன்வரல. தன்னோட குழந்தையை மீட்கணும்னு முடிவெடுத்த டேவிட் உயிர் வாழ ஏதோ ஒரு நோக்கம் வேணும்னு உணர்ந்தான். பலமுறை தன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணியும் அவ அதை கண்டுக்கவே இல்ல. நிலைமை கைமீறி போனதால குழந்தையை அவங்க கிட்ட இருந்து மீட்க முடியாதுன்னு வழக்கறிஞர் எச்சரிச்சாரு. வாழ்க்கையை மறுபடியும் கட்டியெழுப்ப டேவிட் மறுவாழ்வு மையத்துல சேர்ந்தான். அப்புறம் ஒரு சாதாரண வேலையையும் செஞ்சான். அவர் மறுபடியும் கான்ஸை சந்திச்சப்போ அவரோட மாற்றத்தை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மரண தண்டனை ஒழிப்பு அமைப்பு தனக்கு ஆதரவு கொடுக்கும்னு டேவிட் நம்பினாருவானா அவங்க அப்படி செய்யல. அவங்க கிட்ட இருந்து கான்ஸுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு.
இனிமே டேவிட் இதுல கலந்துக்க முடியாதுன்னும் அவர் இந்த லட்சியத்துக்கு தகுதியில்லாதவர்னும் சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தைகள் டேவிட்டை காயப்படுத்துச்சு. அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நிஜம் அவரை தோற்கடிச்சிடுச்சுங்கிறது புரிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி அவர் தன் மகனுக்கு ஃபோன் செய்ய முயற்சி செஞ்சாருவானா அவர் மனைவி ஃபோனை பிடுங்கி வச்சிட்டாங்க. மகனை இழந்தது டேவிட்டை அப்படியே உடைச்சு போட்டுடுச்சு. அடுத்த நாள் ஒரு ஆறுதலுக்காக கான்ஸோட வீட்டுக்கு போனாருவானா அங்க அவங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனப்போதான் அவங்களுக்கு கேன்சர் ரொம்ப முத்தின நிலைமையில இருக்கிறது டேவிட்டுக்கு தெரிஞ்சுது. அவரோட சோகம் இன்னும் அதிகமாச்சு. இந்த கதையை கேட்ட பெட்சி டேவிட் ஒரு நிரபராதியா இருப்பாரோன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த நெருக்கத்தை பார்த்தா அவர் கான்ஸை கொல்ல எந்த காரணமும் இல்லை. ஆனாகையில பணத்தோட அவங்க ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்போ பெட்சியோட ரூம் கதவு திறந்திருக்கிறத பார்த்தாங்க. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உள்ள போனாங்க. அங்க சீலிங்ல இருந்து ஒரு வீடியோ டேப் தொங்கிக்கிட்டு இருந்தது. அதுல அவங்க பேர் எழுதி இருந்துச்சு. இது கண்டிப்பா அந்த கேஸ் சம்பந்தப்பட்டதான்னு புரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தோட அதை ஓட விட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதுல கான்ஸோட மரணம் பதிவாகி இருந்தது. கைவிலங்கு போடப்பட்டு தரையில கிடக்கிறதும் தலையில பிளாஸ்டிக் கவர் கட்டப்பட்டு மூச்சு திணறி அவங்க துடிக்கிறதும் அதுல தெரிஞ்சது. பெட்சி இதை கற்பனை செஞ்சிருந்தாலும் நேர்ல பார்க்கும்போது அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கான்ஸ் பட்ட வேதனைய அவங்களால முழுசா உணர முடியலனாலும் அந்த மரணத்தோட கொடூரம் அவங்களுக்கு புரிஞ்சுது. டேவிட் உண்மையான கொலைகாரன் இல்லைங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. டேவிட்டும் கான்ஸும் மரண தண்டனையை ஒழிக்கிறதுக்காக ஒன்னா வேலை செஞ்சவங்க. ஒருவேளை அவங்க கருத்துக்கு எதிராக இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கான்ஸை கொன்னுட்டு டேவிட் மேல பழியை போட்டியிருக்கணும். ஆனா ஒருவேளை அந்த கொலைகாரனே இந்த வீடியோவை அனுப்பியிருந்தா அதை ஏன் இப்போ கொடுக்கணும்? காலை உணவுக்கு அப்புறம் முதல்ல இந்த பணத்தை டேவிட்டோட வக்கீல் கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா கடைசி இன்டர்வியூவை எடுக்கலான்னு பெட்சி முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்துல அந்த மர்மமான கவுபாய் மறுபடியும் அங்க வந்தான். அவன் அவங்களை துரத்திட்டு வர்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. அசிஸ்டன்ட் அவனோட வண்டி நம்பரை நோட் பண்ண முயற்சி செஞ்சானா அந்த கவுபாய் ஒரு திருப்பத்துல வண்டியை திருப்பி மறைஞ்சிட்டான். பெட்சியோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை சொன்னான். முன்னாடி ஒரு பெரிய வக்கீல் டேவிட்டுக்காக இலவசமாவே வாதாட முன்வந்தாராமானா டேவிட் அதை மறுத்துட்டு இப்போ இருக்கிற வக்கீலையே தேர்ந்தெடுத்திருக்காரு. அதைவிட மோசமான விஷயம் என்னன்னா அந்த வக்கீல் ஒரு திறமை இல்லாதவர். ஆரம்பத்திலேயே தண்டனையே குறைச்சிருக்க முடியுமானா இந்த வக்கீலோட வாதத்தால அது மரண தண்டனையில போய் முடிஞ்சது. வக்கீல் ஆபீஸ்ல பெட்சி அந்த $5 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு வீடியோ டேப்பை பத்தியும் சொன்னாங்க. அதுக்கு அந்த வக்கீல் இந்த வீடியோ ஒரு சின்ன துண்டு தான், இதுல முகம் சரியா தெரியல, அதனால இத ஒரு ஆதாரமா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. இந்த கேஸை திருப்ப முடியும்னு நம்பின பெட்சிக்கு இது ரொம்ப ஏமாற்றத்தை தந்துச்சு. அலுவலகத்திலிருந்து கிளம்பி கடைசி நேர்காணலுக்காக அவள் மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்றாள். ஆனால் முதல் மாடியில் அந்த மர்மமான கவுபாயை அவள் கவனித்தாள். அவனுக்கும் வழக்கறிஞருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் என்று சந்தேகப்பட்ட அவள் தன் உதவியாளரிடம் சொல்ல ஓடினாள். உதவியாளர் அவனை தொடர அவள் டாக்ஸியில் சிறைக்குச் சென்றாள். தீவிரமான தேடுதலுக்கு பிறகு உதவியாளரால் அவனை பிடிக்க முடியவில்லையானால் வண்டியின் நம்பர் பிளேட்டை பதிவு செய்துவிட்டான். இதற்கிடையில் பெட்சி டேவிடிடம் தனது கடைசி உரையாடலை மேற்கொண்டாள். கவுபாயை பற்றி சொன்னதும் அவன் யாரென்று டேவிட் உடனே யூகித்துவிட்டான். அந்த கவுபாய் உண்மையில் மரண தண்டனை ஒழிப்பு பிரிவைச் சேர்ந்தவனானால் அவன் ஒரு தீவிரவாதி போல நடந்து கொண்டான். கான்ஸின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தான். பெட்சிக்கு திடீரென ஒரு சந்தேகம் வந்தது. அந்த கவுபாய் தான் உண்மையான கொலையாளியாக இருப்பானோ? டேவிட் பதில் சொல்லவில்லையானால் தன் கதையை தொடர்ந்தான். கான்ஸுக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்த பிறகு டேவிட் விரக்தியில் ஆழ்ந்துவிட்டான். நாள்தோறும் குடித்துவிட்டு தன் மகனை பற்றிய நினைவிலேயே காலத்தை கழித்தான். ஆனால் கான்ஸோ தடைகள் வந்தாலும் தன் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தாள். பல தோல்விகளுக்கு பிறகு ஒரு மரண தண்டனை கைதியை கூட அவளால் காப்பாற்ற முடியவில்லை. அவளது உடல்நிலையும் மிகவும் மோசமானது. ஒரு இரவு மிகவும் சோகமான நிலையில்தான் சாகப்போவதாகவும் இதுவரை செய்யாத விஷயங்களைப் பற்றி வருத்தப்படுவதாகவும் டேவிடிடம் சொன்னாள். தன் உயிர் நண்பி துடிப்பதை பார்த்த டேவிட் கடைசி வரை அவளுடனேயே இருப்பதாக உறுதியளித்தான். அன்று இரவு காதலர்களைப் போல இருவரும் நெருக்கமாக இருந்தார்கள். ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தினார்கள். மறுநாள் காலை கவுபாய் கான்ஸின் கதவை தட்டினான போதுதான் அவள் கொல்லப்பட்டாள். இதை அறியாத டேவிட் தன் பழைய வீட்டிற்கு திரும்பிதன் மகனின் பொம்மையை கையில் பிடித்துக்கொண்டு பழைய நினைவுகளில் மூழ்கினான். சிறிது நேரத்திலேயே புதிய உரிமையாளர்கள் வந்து அவனை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். அன்று இரவு அவன் தன் காரிலேயே சுருண்டு படுத்து கிடந்தான். பிறகு கான்ஸின் கொலைக்காக கைது செய்யப்பட்டான். பெட்சி இப்போது டேவிட்டின் முழு கதையையும் கேட்டுவிட்டால் அந்த கவுபாய் தான் உண்மையான கொலையாளி என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. அவனுடைய நோக்கத்தை யோசித்து பார்த்தபோது டேவிட் மீதான பொறாமைதான் இதற்கு காரணம் என்று தெரிந்தது.
அந்த கொடூரமான வீடியோ வேண்டுமென்றே அனுப்பப்பட்டிருக்கலாம். முழு வீடியோவும் கிடைத்தால் டேவிட் நிரபராதி என்று நிரூபிக்கலாம். ஏன் முதலிலேயே என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று பெட்சி கேட்டாளானால் தன் பெயரை சுத்தப்படுத்துவது அவனது நோக்கமல்ல. பெட்சி தன் கதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதே அவனது விருப்பம். உயிர் பிழைப்பதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை. தன் மகன் தன்னை ஒரு கெட்டவனாக பார்க்கக்கூடாது என்றுதான் அவன் நினைத்தான். டேவிட் போவதை பார்த்து பெட்சி கலங்கினாலும் ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். டேவிட்டின் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நேரம் நெருங்குவதை உணர்ந்து அவள் பதற்றமடைந்தாள். அன்று இரவு முழுவதும் வழக்கு கோப்புகளை ஆராய்ந்து வீடியோவையும் திரும்ப திரும்ப பார்த்தாளானால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. மறுநாள் காலை தூக்க கலக்கத்தில் ஒரு துண்டை எடுத்தபோது அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சட்டென்று புரிந்தது. அவள் தன் உதவியாளரை எழுப்பினாள். அவர்கள் மூவரும் அந்த மரணத்தை சோதித்துப் பார்க்க கான்ஸின் வீட்டிற்கு விரைந்தனர். வீடியோவின் ஆரம்பத்திலேயே கான்ஸின் கால் அசைந்ததை பெட்சி கவனித்தாள். அவள் உணர்வுடன் இருந்தாள் என்பதும் 15 வினாடிகளுக்குப் பிறகுதான் போராடினாள் என்பதும் புரிந்தது. நிச்சயம் அவளை யாராவது கட்டாயப்படுத்தி சாகடிச்சிருந்தா ஆரம்பத்திலேயே அவ ரொம்ப போராடியிருப்பா. இதை சோதிக்க பெட்சி தன் மேலேயே ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தா. ஒரு பிளாஸ்டிக் பையால தலைய மூடிவாயும் நல்லா ஒட்டி மூடிக்கிட்டா. ஒரு 15 செகண்ட் தான் அவளுக்கு மூச்சே திணறிப்போச்சு. அவளோட இந்த முயற்சி ஒரு உண்மையை சொல்லிச்சு. அந்த இடத்துல இருந்த கையுறைகளை உபயோகிச்சுட்டு ஒரு இல்லத்தரசி போல ரொம்ப ஒழுங்கா எடுத்து வச்சிருந்தாங்க. வேற யாராவது அதை பயன்படுத்தி இருந்தா ஒரு ஹோட்டல் துண்டை தூக்கி எறிகிற மாதிரி கண்ட இடத்துல போட்டுட்டு போயிருப்பாங்க. கையில விலங்கு போட்டுட்டு சாவியையும் விழுங்கினதால அவளால தப்பிக்கவே முடியாதுன்னு அவ உறுதி பண்ணிக்கிட்டா. அதே சமயம் அந்த பிளாஸ்டிக் பை மரணத்தை உறுதி செஞ்சிடுச்சு. மரண தண்டனையை ஒழிக்கணுங்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் கான்ஸை இப்படி தற்கொலை செஞ்சுக்க தூண்டியிருக்கு. ஏற்கனவே கேன்சர் வந்து சாக போறோம்னு தெரிஞ்சதும் மிச்சம் இருக்க காலத்தை தன்னோட லட்சியத்துக்காக பயன்படுத்த முடிவு பண்ணிட்டா. சாகத்தான் போறோம்னா அப்புறம் எதுக்கு டேவிட்டை இந்த கேஸ்ல மாட்டி விடணும்னு அசிஸ்டன்ட் கேட்டப்போ அதுதான் சரியான திட்டம்னு பெட்சி சொன்னா. டேவிட்க்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வெளியே வந்தாது மரண தண்டனைக்கு எதிரான போராட்டத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்னு அவன் நினைச்சா. ஒருத்தருக்கு தவறா மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு நிரூபிச்சா போதும் இந்த சட்டத்தையே மாத்திடலான்னு டெக்சாஸ் கவர்னர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. கான்ஸுக்கு உதவியா இருந்தது அந்த கௌபாய் தான். அவனோட சில அதீத செயல்கள் தான் டேவிட் இந்த சிக்கல்ல பலிக்கடா ஆக்கிருச்சு. முழு வீடியோ டேப்பும் அந்த கௌபாய் கிட்ட தான் இருக்கும்னு பெட்சிக்கு புரிஞ்சதோடனே ஒரு பிளான் போட்டா. அப்போ மணி சாயங்காலம் 4:50. டேவிட்க்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற இன்னும் 1 மணி நேரம் கூட பாக்கி இல்ல. அவனை காப்பாத்தணும்னா அந்த வீடியோ ஆதாரம் அவளுக்கு கண்டிப்பா வேணும். சாகிறது எவ்வளவு பயங்கரம்னு அவளுக்கே தெரிஞ்சதால ஒரு அப்பாவி உயிர் போறத அவளால வேடிக்கை பார்க்க முடியல. அந்த வண்டி நம்பரை வெச்சு அசிஸ்டன்ட் கௌபாயோட முகவரியை கண்டுபிடிச்சான். அவனை திசை திருப்ப ஒரு பிளானையும் ஆரம்பிச்சாங்க. அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி அந்த கௌபாய வெளியே வரவழைச்சான். அவன் போனதும் பெட்சி நைசா வீட்டுக்குள்ள புகுந்து தேட ஆரம்பிச்சா. அவன் நினைச்ச மாதிரியே முழு வீடியோ டேப்பும் அங்க கிடைச்சிருச்சு. அவங்க கணிச்சதுதான் சாரின்னு அந்த வீடியோ உறுதி பண்ணுச்சு. கான்ஸ்தானாவே தான் இதை செஞ்சிருக்கா. அவ மூச்சு நின்னு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கௌபாய் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிருக்கா. இத பார்த்ததும் பெட்சி கண்ணீர் விட்டு கதறிட்டா. கான்ஸோட அந்த முடிவு அவளை மறுபடியும் உலுக்கிடுச்சு. அவங்க அவசரமா அங்கிருந்து கிளம்பும்போது அந்த கௌபாய் இருட்டுல நின்னு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். தண்டனைக்கு இன்னும் 8 நிமிஷம் தான் இருந்தது. அந்த ஆதாரத்தை உடனே கொண்டு போய் சேர்க்கணும். பெட்சி ஜெயிலுக்கு காரை ஓட்டிட்டு போகும்போது அசிஸ்டன்ட் எல்லாரையும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல சொன்னா. ஆனா எதிர்பாராத விதமா அந்த வாடகை கார் பாதியிலேயே நின்னு போச்சு. வேற வழியே இல்லாம பெட்சி ஜெயிலை நோக்கி கால் கடுக்க ஓட ஆரம்பிச்சா. அதே நேரத்துல அந்த ஜெயில்ல பத்திரிகையாளர்களும் மத்தவங்களும் கூட்டமா கூடி பயங்கர பரபரப்பா இருந்தது. தன்னோட கடைசி நடைக்கு முன்னாடி டேவிட் 2 பான்கேக்கும் ஒரு சாக்லேட்டும் சாப்பிட்டான். ஒரு காலத்துல தன் பையனுக்கு கொடுக்கறதா சொன்ன அதே சாப்பாடு இப்ப இப்படி ஒரு சோகமான சூழ்நிலையில அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவர் தன் குழந்தையை பற்றி நினைத்து கொண்டிருந்ததை யாருமே அறியவில்லை. அவருடைய வேதனையையும் வலியையும் யாராலும் உணர முடியவில்லை. மூச்சு இறைக்க ஓடி வந்த பெட்சி அங்கு வந்து சேர்வதற்குள்ளே டேவிட்க்கு விஷ ஊசி போடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிட்டது. டேவிட் இறந்துவிட்டாலும் அவரோட கதை அதோடு முடிந்துவிடவில்லை. பெட்சி அந்த வீடியோவை உடனடியாக வெளியிட்டார். அந்த உண்மை நாடு முழுவதையும் அதிர வைத்தது. இந்த அதிர்ச்சிகரமான செய்தி ஊடகங்கள் வழியாக காட்டுத்தீ போல பரவியது. கான் தற்கொலை செய்து கொண்டதும் டேவிட் தவறாக குற்றம் சாட்டப்பட்டதும் இப்போது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஒரே நாளில் மரண தண்டனையை ஒழிக்க நாடு தழுவிய போராட்டம் வெடித்தது. டேவிட்டின் மரணத்தின் மூலம் கானின் லட்சியம் நிறைவேறியது. அதே சமயம் ஒரு ரகசியம் மெல்ல வெளியே வந்தது. கூட்டுச்சதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் கௌபாயின் வீட்டை சோதனையிட்டனர். அவர் அங்கில்லை. அந்த கௌபாய் டேவிட்டின் வக்கீலிடமிருந்து $5 லட்சம் வாங்கிக் கொண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டார். இந்த வழக்கில் அவருக்கு உண்மையிலேயே என்ன பங்கு இருந்தது?
இந்த கதையில் மறைக்கப்பட்ட வேறொரு பக்கம் இருக்கிறதா? ஸ்பெயினில் உள்ள ஒரு குடியிருப்பிற்கு சென்ற கௌபாய் 5 லட்சம் டாலர்களை அந்த தலைவாசலில் வைத்தார். கதவு திறக்கப்பட்ட போது அங்கே இருந்த பெண் அதை பார்த்து திகைத்துப் போனாள். அந்த பெண் வேறாரும் இல்லை, டேவிட்டின் முன்னாள் மனைவிதான். டேவிட்டின் கோட்டை தன் காதலனிடம் கொடுத்துவிட்டு பெட்டியை திறந்தால் அதில் 5 லட்சம் டாலர்களும் மன்னிப்பு கேட்டு ஒரு மாணவி எழுதிய கடிதமும் இருந்தது. டேவிட் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. அதே சமயம் செய்திக்கூடத்தில் இருந்த பெட்சிக்கு ஒரு பொம்மையும் கடிதமும் அடங்கிய பார்சல் வந்தது. அந்த பொம்மைக்குள் ஒரு விடுதலைக்கான சாவி இருப்பதாக கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. உடனடியாக பெட்சிக்கு டேவிட் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. எதிர்பார்த்தபடியே அதற்குள் பல வீடியோ கேசட்டுகள் இருந்தன. அவள் அவசரமாக ஒரு அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு அதை பார்க்கத் தொடங்கினாள். வீடியோவில் கௌபாய் சென்ற பிறகு பெட்சிக்கு நன்கு தெரிந்த ஒரு முகம் தெரிந்தது. உண்மையை உணர்ந்தபோது அவளுக்கு திகைப்பாக இருந்தது. டேவிட் தன் கைரேகை பதியும்படி கானின் தலையை தொடுவது அங்கே தெரிந்தது. எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்தது டேவிட் தான் என்பது தெரியவந்தது. கானின் கனவை நிறைவேற்றவும் தன் துயரமான வாழ்வை முடிக்கவும் அவர் தன் உயிரையே தியாகம் செய்திருந்தார். இந்த சாவி பெட்சிக்கான டேவிட்டின் பரிசு அவரை காப்பாற்ற முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியிலிருந்து அவளை விடுவித்தது. படத்தில் எழும் ஒரு முக்கிய கேள்வி, டேவிட் தன் உயிரை தியாகம் செய்யாமலே கூட மரண தண்டனையை தடுத்திருக்க முடியும். அப்படியிருந்தும் அவர் ஏன் உயிரை விட்டார்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பகிருங்கள்.